சபரி பீடமே சரங்கொற்றியாலே ஏற்றங்கடினம் கடினம் கடினம் நேற்றங்கடினம் வீரா வீரமணிகண்டா வீரா வீரமணிகண்டா. தஞ்சாவூரைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோர் ஐயப்பனை தரிசிப்பதற்காக இருமுடி கட்டி தங்களின் செல்லப்பிராணியுடன் தள்ளுவண்டி மூலம் 18வது நாளாக சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் அவரது மகன் பாண்டி ஆகியோர் பல வருடங்களாக இருமுடி கட்டி உந்துவண்டி மூலம் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர். மகன் பாண்டி 9வது தடவையாக ஐயப்பனை தரிசிக்கச் செல்வதாகவும், பிறவியிலேயே ஊமையாக இருந்த அவன் ஐயப்பன் அருளால் பேசும் சக்தியை பெற்றதாகவும் சக்திவேல் தெரிவித்தார். வருஷத்தோட 9 அவனுக்கு ஏதோ அந்த பவாமுனியத்தில் என் மக்க நல்லபடியாக ஐயன் தரிசனம் கொடுக்கும். பிறந்தவுடனே தன்னுடைய தாய் இறந்து விட்டதாகவும், ஐயப்பன் அருளால் தான் உயிர் பிழைத்ததாகவும் மகன் பாண்டி தெரிவித்தார். அதனால் ஐயப்பன் என்றால் தமக்கு பிடிக்கும் என்றும் அவர் கூறினார். எங்க ஐயப்பன் தான் உயிர் கொடுத்தது எனக்கு. 1 மாசமா ஊமையா இருந்தேன். பம்பையில போய் தான் பேச்சு வந்துச்சு. எனக்கு உயிர் விட்டது எங்க ஐயப்பன் தான் உயிர் கொடுத்தது. கடந்த வருடம் மிகவும் மோசமாக இருந்த சாலை தற்போது செப்பனிடப்பட்டு சீர் செய்யப்பட்டுள்ளதால் சீக்கிரமாகவே ஐயப்பனை தரிசிக்க உள்ளதாக சக்திவேல் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நல்லா இருக்கு. போன வருஷம் மோசமா இருந்துச்சு சோரோடு, இப்ப நல்லா இருந்துச்சு. இது பெருமாள் எங்க சேட்டை, எங்க நாய்க்குட்டி. 18 நாட்களுக்கும் மேல் சாலையில் உந்துவண்டியின் உதவியுடன் தந்தை மற்றும் மகன் ஆகியோர் செல்லப்பிராணியுடன் ஐயப்பனை தரிசிக்க ஐயப்ப சரணங்கள் முழங்கியபடி சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொண்டிருப்பது காண்பவர் நெஞ்சில் பரவசத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்பா என்று செல்லும் இவர்களின் பயணமும் இனிதாகட்டும். சாமி சரணம் ஐயப்பன் சரணம்.